சிரியாவில் ஏற்பட்ட மாற்றங்களின் விளைவா இப்ப ஈரான் அரசாங்கம் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படிங்கறத சந்திக்கவிருக்கிறாங்க. இந்த சேலஞ்சுக்கு ஆல்ரெடி ஈரான் அரசாங்கம் திட்டங்களையும் வகுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிரியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால ஈரானுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும், அதை சமாளிக்க ஈரான் அரசாங்கம் வகுத்துள்ள திட்டம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். கூடவே இந்த ஒரு மாற்றத்தால இஸ்ரேலுக்கு என்ன மாதிரியான ஆபத்துகள் எல்லாம் காத்திருக்குது அப்படிங்கறதையும் ரொம்பவே டீடைலா இந்த வீடியோல பார்த்தறோம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, சமீபத்தில் சிரியாவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் மத்திய கிழக்கு நாடுகளில் பவர் டைனமிக்ஸ் அப்படிங்கிறதே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்குதுங்க. இந்த தொடர் மாற்றங்களால் பாதிப்புக்குள்ளான நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஈரான், மற்றொன்று இஸ்ரேல். ஸோ இந்த இரண்டு நாடுகளுக்கும் பாதிப்புங்கிறது ரொம்பவே டைரக்டாகவே இருக்கும். காரணம், நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ரொம்பவே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இனிமேல் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் மத்தியில் ஒரு மோதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது ப்ராக்சி வாரா இருக்காது. ஸோ இவ்வளவு காலமாக எப்படி ஹமாஸ், ஹெஸ்புல்லா மாதிரியான ப்ராக்சிகளை வச்சு ஈரான் அரசாங்கம் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தாக்குதலை நடத்துது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ப்ராக்சி வார இனிமேல் ஈரானால நடத்த முடியாது. இனி அடுத்தது ஒரு மோதல்னு வந்தா அது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நேரடி மோதலா தான் இருக்கும்னு சொல்லி எண்ட் ஆஃப் ப்ராக்சி வார்ஸ்னு சொல்லி தனியாவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு நேரடி மோதல் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்துல ஈரானுக்கு சிரியா மூலமா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இருந்ததுங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல லெபனான்ல இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா ஃபைட்டர்ஸ், ஸோ லெபனான்ல இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா இயக்கத்தினருக்கு ஈரான் அரசாங்கம் தான் தேவையான ஆயுதங்கள் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆயுதங்கள் எல்லாமே சிரியா மூலமா தான் லெபனானுக்குள்ள போகும். காரணம், சிரியா வரைக்கும் ஈரான் அரசாங்கத்தினால அவங்க விமானத்திலேயே இந்த ஆயுதங்களை கடத்தி கொண்டு வர முடியும். ஆனா சிரியாவுக்கு வந்துட்டா லெபனானுக்கு கொண்டு போறதுக்கு சிரியாவினுடைய தரைவழியை பயன்படுத்தி தான் லெபனானுக்குள்ள கொண்டு போகணும். ஸோ இப்போ ஈரான் அரசாங்கம் சிரியாவை இழந்ததன் மூலமா லெபனானுக்கு இருக்கிற இந்த லேண்ட் ரூட் அப்படிங்கிறதையும் இழந்திருக்கிறாங்க. இதன் விளைவா ஹெஸ்புல்லா இயக்கத்தினருக்கு தேவைப்படுற சமயங்கள்ல ஆயுத உதவி வழங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஈரான் அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்குது. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் ஒன்று வரலாம், ஏன்பா சிரியா வரைக்கும் ஃப்ளைட்லேயே கொண்டு வர்றாங்கல்ல, அதை அப்படியே நேரு லெபனான்லேயே கொண்டு போய் இறக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே தாங்க பிரச்சனை, லெபனானுக்கு ஈரானினுடைய விமானம் வருது அப்படின்னு தெரிஞ்சாலே இஸ்ரேல் அரசாங்கம் லெபனான் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுக்கும். ஸோ இதனாலேயே லெபனான் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஈரானிய விமானங்களையும் ஆயுதம் கடத்திட்டு வர்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை விட முக்கியமாக ஈரானினுடைய உளவாளிகள் நிறைய பேர் லெபனானுக்குள்ளே இருக்கிறாங்க. ஏன்னா லெபனானுடைய அரசாங்கத்துக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையில ஒரு சின்ன கிளாஷ் அப்படிங்கிறது எப்பயுமே உண்டு. ஸோ அதை பயன்படுத்தி இந்த மாதிரி ஈரான் ஒருவேளை ஆயுத கடத்தல் பண்ணாங்கன்னா அதை கண்டுபிடிச்சு இஸ்ரேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இதனால தான் எப்போ ஆயுதம் கொண்டு வந்தாலும் ரகசியமாக சிரியாவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அங்கேருந்து லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவுக்கு ரகசியமாகவே கொண்டு போகப்படும். ஸோ இப்போ இந்த லேண்ட் ரூட் இல்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஹெஸ்புல்லா இயக்கத்தினருக்கு ஆயுதம் கொடுக்க முடியாது. ஆல்ரெடி ஹெஸ்புல்லா இயக்கத்தினருடைய லீடர்ஷிப் அப்படிங்கிறதே கம்ப்ளீட்டாக இஸ்ரேல் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்குது. ஸோ இப்போ லீடர்ஷிப் இல்லாத ஹெஸ்புல்லா இயக்கத்துக்கு ஆயுதங்களும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இன்னுமே ரொம்ப வீக்காகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஈரான் ஒருவேளை இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க ஒரு போரை நடத்தினா அப்போ தங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்கன்னு நினைச்ச ஹெஸ்புல்லா இயக்கம் இப்போ ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஆபத்திலிருந்தே அவங்கள ஈரான் எப்படி காப்பாற்றுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஸோ இது முதல் ஆபத்து, இது ஈரானை பொறுத்த வரைக்கும். ஸோ இரண்டாவது மிகப்பெரிய பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோலேயே சொல்லியிருப்போம், இஸ்ரேல்னால ஈரானுக்கு எக்காரணத்தை கொண்டும் தரை வழியா ஒரு போரை கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி. காரணம், ஈரான் எங்கேயோ தள்ளி இருக்கு. சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அலோ பண்ணா மட்டும்தான் இஸ்ரேலால ஈரானுக்கு எதிராக ஒரு தரைவழி தாக்குதலை நடத்த முடியும். அது மட்டும் இல்ல, ஈரான்ல பாத்தீங்கன்னா சுத்தியுமே மலைகள், கடல் பகுதி அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு நேச்சுரல் ப்ரொடெக்ஷனா ஈரானுக்கு இருக்குது. ஸோ ஈரான்ல போயிட்டு ஒரு தரைவழி தாக்குதலை நடத்துறதுங்கிறதெல்லாம் ரொம்பவே கடினமான ஒரு விஷயம். ஆனா இஸ்ரேல் கூட ஒரு போர் ஏற்படுற பட்சத்தில் ஈரானால இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தரைவழி தாக்குதலை நடத்துறதுக்கான ஆப்ஷனை சிரியா கொடுத்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு இருந்த ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லி ஆகணும். காரணம், இஸ்ரேல்னால ஒரு தரைவழி போரை ஈரானுக்கு எதிராக நடத்த முடியாது. ஆனால் ஈரான் நினச்சா சிரியா வழியாக தன்னுடைய IRGC ஃபோர்ஸை வச்சு இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு போரை நடத்த முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஈரானுக்கு சாதகமாக வந்திருந்துச்சு.
ஆனால் இப்போ சிரியாவை இழந்ததன் மூலமாக இந்த தரை வழியான ஒரு போரை இஸ்ரேலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பையும் ஈரான் இழந்திருக்குது. மட்டும் இல்லைங்க, கிளர்ச்சி குழுக்கள் ஆசாத் அரசாங்கத்தை கவிழ்த்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட இஸ்ரேல் அரசாங்கம் ஈரான் எங்கெங்கெல்லாம் ஆயுதங்களை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்களோ அந்த இடங்கள் எல்லாம் ரைடு பண்றது, அந்த இடங்கள் மேல தாக்குதல் நடத்துறதுன்னு சொல்லி ஈரானினுடைய ஆயுத கிடங்குகள் மேல சிரியாவில் கம்ப்ளீட்டா ஒரு தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தி அங்கிருந்த ஆயுதங்கள் எல்லாம் அழிச்சிட்டதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு ஒரு வகையில் லாஸ் தான். ஸோ சிரியாவை இழந்தது எல்லா நாடுகளை விட ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லை. ஸோ இப்போ ஈரானுக்கு இதை சரி பண்ணியே ஆகணுங்க. இதை சரி பண்ணலை அப்படின்னா ஈரான் மத்திய கிழக்கில் தனக்கு இருக்கிற அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறதே கம்ப்ளீட்டாக இழந்துடும். ஸோ நம்ம அந்த வீடியோவிலே தெளிவாக சொல்லியிருப்போம், ஈரானுக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னா அதற்கு முக்கிய காரணமே இந்த ப்ராக்ஸி குரூப்ஸு, சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானோட ப்ரெசன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த எல்லாத்தையுமே ஈரான் இழக்குதுங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க இன்ஃப்ளூயன்ஸும் கேள்விக்குறியாகும் இல்லையா? ஸோ இதனால தான் இப்போ ஈரான் அரசாங்கம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் ரஷ்யா கூட இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கிளர்ச்சி குழுக்கள் கூட டைரக்டாக பேச தொடங்கின மாதிரி எந்த தகவல்களுமே வரல. ஆனால் ஈரான் அரசாங்கம் இப்போ அங்கே ஆட்சியை பிடிச்சிருக்கக்கூடிய கிளர்ச்சி குழு கிட்ட டைரக்டான ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ ஈரான் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறாங்க, இந்த கிளர்ச்சி குழு இஸ்ரேல் கிட்ட எந்த அளவுக்கு நெருங்காமல் தள்ளியே இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் இந்த கிளர்ச்சி குழு கிட்ட நெருங்குவோம். ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் சரிங்க, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் சரி, பசார் அல் ஆசாத் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது. ஸோ எதனால் பசார் அல் ஆசாத் இருந்தால் பெட்டர்னு நினச்சாங்கன்னா, அவர் இருக்கிற வரைக்கும் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஆசாத்துக்கு தேவையான உதவிகள் அப்படிங்கிறத பண்ணாங்க. ஸோ இப்போ ரஷ்யா, ஈரான் இந்த இரண்டு நாடுகளுடைய கண்ணோட்டமுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசாத் இல்லாட்டி போயிட்டு போகுது. இந்த கிளர்ச்சி குழுக்கள் தங்களுக்கு ஆதரவாக மாறினாங்க அப்படின்னா அப்போ நாம இந்த கிளர்ச்சி குழுக்கள் கூட ஒரு கூட்டணியை ஏற்படுத்திக்கலாம். ஸோ எப்படி பசார் அல் ஆசாத்தை ஒரு மையமாக வச்சு ஒரு ஆட்சியை நம்மளால அங்கே நடத்த முடிஞ்சதோ அதே மாதிரி இந்த கிளர்ச்சி குழுக்களையும் மையமாக வச்சு ஒரு ஆட்சியை நடத்தலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட வியூ பாயிண்ட்டு. ஸோ இப்போ ஈரானோட ப்ரையாரிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்ஷாம்ங்கிற கிளர்ச்சி குழு கூட பேச்சுவார்த்தை நடத்தி முதல்ல திரும்ப அழைச்சாங்க இல்லையா IRGC படையினர், அவங்கள மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சிரியாவுக்கு கொண்டு போகிறதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி IRGC படைகளை அவங்க அனுமதிச்சிட்டாங்க அப்படின்னாலே அது ஈரானுக்கு ஒரு மிக பெரிய வெற்றியாக வந்து இவங்க பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஆசாத் தலைமையிலான அரசாங்கத்துக்கு கீழே ஈரான் ஒரு ஃபுல் ஃபோர்ஸோடு இருந்ததோ அதே மாதிரி எல்லாத்தையுமே அங்கே மூவ் பண்ணுறது தான் ஈரானோட ஃபோக்கஸாக இருக்கும். ஆனால் அது அவ்வளவு ஈஸியாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. காரணம், இந்த அல்ஷாம்ங்கிற கிளர்ச்சி குழு என்ன ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதே இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல. அமெரிக்காவும் அவங்க கிட்ட நெருங்க முடியல. இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்குமே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பதட்டம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் இந்த கிளர்ச்சி குழு சிரியாவில் ஆட்சியை பிடிச்சதையுமே இதுதான் சாக்கு, நமக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு சிறிய நிலப்பகுதிகளை ஆக்கிரமிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா சிரியாவுக்குள்ள நுழைஞ்சு பல பகுதிகளையும் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. கேட்டால் இப்போதைக்கு நாங்கள் இதை வந்து ஒரு டிஃபென்ஸாக இந்த பகுதிகளை பிடிச்சி வச்சிருக்கோம், அங்கே ஒரு நல்ல அரசாங்கம் ஏற்படுது, அங்கே எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சால் நாங்கள் பின்வாங்கிடுவோம் அப்படின்னு வந்து இஸ்ரேல் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே இன்னொரு விஷயத்தையுமே நோட் பண்ணணுங்க, இஸ்ரேல் அரசாங்கமும் இந்த கிளர்ச்சி குழுக்களை தீவிரவாதிகள் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கிளர்ச்சி குழுக்களுக்கு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க, எக்காரணம் கொண்டும் இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறது இல்லை ஈரானை உள்ள அனுமதிக்கிறதுன்னு ஏதாச்சும் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்கள் மேலே தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதிலிருந்து இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸுக்கு மேபி இந்த கிளர்ச்சி குழுக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட வாய்ப்புண்டு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் கிடைச்சிருக்கலாம். அதை விட முக்கியமாக இந்த ஒரு கிளர்ச்சி குழுக்கள் துருக்கி அரசாங்கத்தோட செயல்பட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறதுமே இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபத்தான விஷயம்தான். காரணம், துருக்கிக்கும் இஸ்ரேலுக்குமே உரசல்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு வருது. அது எப்போ வெடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லை, மேபி துருக்கி வந்து டைரக்டாக இந்த விஷயத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக எதுவும் பண்ணலைனாலும் ஜஸ்ட் ஈரானை உள்ள அனுமதிச்சாங்க அப்படின்னாலே அது இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை தான் இல்லையா? ஸோ அதனாலையும் பார்த்தீங்கன்னா எங்கே ஈரானுக்கு இங்கே ஒரு சான்ஸ் கிடச்சிடுமோங்கிற பயத்தில் இஸ்ரேலும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஸோ இப்போ தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இவ்வளவு காலமாக சிரியாவில் முக்கியமான நாடுகளாக இருந்த ரஷ்யா, ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த எல்லா நாடுகளுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இந்த ஒரு சிச்சுவேஷன் அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ இதிலிருந்தே இந்த ஒரு கிளர்ச்சி குழு இப்போ வரைக்கும் எந்த சைடும் சாயலை அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும்.
ஸோ இங்கே இப்போ ஒரு பவர் வேக்கம் அப்படிங்கிறது உருவாகி இருக்குது. ஸோ அதை யார் ஃபில் பண்ண போறா, யார் அந்த கிளர்ச்சி குழுவை தன் பக்கம் சாட்சிக்க போறா அப்படிங்கிறத பொறுத்து தாங்க இனி சிரியாவில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறதே நம்மளால சொல்ல முடியும். ஸோ யார் பக்கம் இந்த கிளர்ச்சி குழு சாய்வாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கிளர்ச்சி குழுக்கள் ரஷ்யா ஈரான் பக்கம் சாயுமா இல்ல அமெரிக்கா இஸ்ரேல் பக்கம் சாயுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்க கொடுக்குற ஒரு ரிவார்டா இருக்கும். நன்றி.